Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 ஷார்ட் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் எவ்வளோ எடுத்தால் பாஸு, தென் இந்த எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஷார்ட் அண்ட் டிக்டேஷன்ஸ்லாம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, தென் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எப்போ, தென் சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பாங்க, எங்கே போய் வாங்கிக்கணும், அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றியுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் மார்க் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு கிரேட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர், இன்டர், சீனியர் கிரேட், ஹை ஸ்பீட் லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸப்ட் இங்கிலீஷில் 150 200க்கும், இங்கிலீஷ் ஹை ஸ்பீடில், தமிழ் ஹை ஸ்பீடில் 150 வேர்ட்ஸ் பர் மினிட், 180 வேர்ட்ஸ் பர் மினிட். இந்த 4 கிரேடுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லா கிரேடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் வந்து இருக்குது. ஸோ ஒரே பேப்பரில் இருக்கிற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 45 மார்க் வந்து எடுக்கணும், இன்க்ளூடிங் ஸ்ட்ரோக்ஸ். சரிங்களா. மற்ற எல்லா கிரேடுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குது, செகண்ட் பேப்பர் இருக்குது. நான் சொல்கிறது தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், தமிழ் ஹை ஸ்பீட் 120, இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர், இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் 150. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரும் இருக்குது, செகண்ட் பேப்பருமே வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன். ஓகேங்களா. மினிமம் ஒரு பேப்பர்லையுமே வந்து 35 மார்க் எடுக்கணும் 100க்கு. சரிங்களா. 100க்கு ஸ்டோக்ஸோடு சேர்த்து மினிமம் ஒரு பேப்பர்லையுமே 35 வந்து எடுக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 பேப்பரோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 90 வரணும் 200க்கு. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பரில் நான் 35 எடுத்துட்டேன், செகண்ட் பேப்பரில் 35 எடுத்துட்டேன், நான் வந்து பாஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செகண்ட் கண்டிஷன் என்ன, டோட்டல் வந்து 90 வரணும். 35 கூட்டல் 35 70 தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் நீங்கள் 35 எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரில் 55 எடுக்கணும். அப்போ தான் 35 கூட்டல் 55 90 வரும், பாஸ் பண்ண முடியும். சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பர்லையுமே மினிமம் 35 எடுத்துருக்கணும். டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 வரணும். அப்படி இருந்தால் தான் வந்து பாஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்மே வந்து போடுவாங்க. சரிங்களா. 90லேருந்து 119 எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸு, 120லேருந்து 149 எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸு, அபவ் 150 எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஓகேங்களா. இந்த இதில் உங்களுக்கு வந்து வரும். ஓகே. ரெண்டாவது வந்து கொஸ்டின் பேப்பர் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, டிக்டேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது இல்லையா. ஸோ டைப் ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 வீக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம வந்து அதிகபட்சமாக மார்ச் செகண்ட் வீக்கில் நம்ம வந்து February 2025 எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர், டிக்டேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி மார்ச் மந்த் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. ரொம்ப சீக்கிரமாக வரணும்னா மார்ச் செகண்ட் வீக்கு, அதிகபட்சம் மார்ச் மந்தில் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே. தென் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து போட்டிருப்பாங்க எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. மே 6. ஓகே. மே 6ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. இது டென்டேட்டிவ் டேட்டு தான், அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கேருந்து ஒரு 2 வாரம் இல்லைனா 1 வாரம் அதிகமாக போகலாம். ஓகே. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அப்போ மே ஃபர்ஸ்ட் வீக்லேயோ இல்லைனா செகண்ட் வீக்லேயோ, அதிகபட்சமாக மே தேர்ட் வீக்லேயோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 2024 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். நம்ம தான் இதை பற்றி பேசணும், நிறைய பேசினா மட்டும்தான், டோட்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்து சீக்கிரமாக வரும். இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம், 6 மந்தில். ஓகே. அதிகபட்சமாக ரிசல்ட் வந்ததுலேருந்து 6 மந்த்துக்குள்ளே வந்து வரும். ஆக்சுவலாக வந்து அவங்க சீக்கிரமாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து முன்னெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே, இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதே ரூல் தான். சரிங்களா. ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து 6 மாதத்துக்கு, அதிகபட்சமாக சொல்லிட்டேன் 6 மாதத்துக்குள்ளே வந்து வந்துடும். ஆனால் இன்னும் ஆகஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சர்டிஃபிகேட் வந்து வரல. சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்மே வந்து இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஜூனியர் கிரேடோ, நீங்கள் எந்த கிரேட் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த கிரேடே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் ரிசல்ட் வரலனா ப்ரீவியஸ் கிரேடுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா கிரேடுக்குமே சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் வந்து இருக்குது. சரிங்களா, லைவ் கிளாஸஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன கிரேட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன கிரேட் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்களே வந்து போதும். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் கால் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புனதுக்கப்புறமா அதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, எக்ஸாமுக்குமே நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, லாஸ்ட் ஒரு 5 பேட்சஸாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே வந்து போதுமானது. சரிங்களா, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.